உங்களுடைய ஹீரோ அப்படியே அப்படியே கம்மிங் 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 வந்துக்கிட்டே இருக்காது. டிராஃபிக்ல பாக்குறீங்கல்ல, அதனால டிராஃபிக்ல இந்த 10 கிலோமீட்டருக்கு மேல ஓட்ட முடியாது. அதனால எவ்வளவு சீக்கிரமா அவங்களை வந்து சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா he is on his way. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தமிழ் மக்களினுடைய அழகான அமேசிங்கான அற்புதமான ஒரு மகன், தத்தெடுத்த மகன் தான் இவருடைய வருகைக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் தி மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் டிஎஸ் கல்யாணராமன். ஒரு பலத்த கரகோஷமுடன் நம்மளுடைய மேனேஜிங் பார்ட்னர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் டிஎஸ் கல்யாணராமன், ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். And the KGIL executive directors Mr. Rajesh Kalyanaraman along with Mr. Karthik R. மூன்று பேரையுமே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அக்ஷயா தங்க மாளிகை இன்னைக்கு நம்மளுடைய சிங்கார சென்னையில இனாகரேட் பண்ண போறோம். அதுக்காக நம்மளுடைய பிராண்ட் பிரதிநிதி, பிராண்ட் அம்பாசிடர் is on his way. அவர் அப்படியே சாதாரணமா நம்ம வெல்கம் பண்ண முடியுமா? ஆட்டத்தோட, கைத்தட்டலோட, கிராமிய கலைகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாமே மேடைக்கு வந்து மேளதாளத்தோட தான் அவரை நம்ம வரவேற்க போறோம். Are you ready? ரெடியா? Brand Ambassador. அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் லேட்டா வருவாங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா 5-10 நிமிஷம் சீக்கிரம் வந்திருக்காரு உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு. Fantastic சிவா, நீங்க வந்து மக்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும். How happy are you to be here to be the brand ambassador அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஒர்க்கிங் டே, என்னுடைய காலையில நீங்க இவ்வளோ பேர் நீங்க வந்து இவ்வளவு ஆரவாரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏடிஎம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசமாவே இதை நான் டிவியில் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏடிஎம்ல எப்படி நகை வரும், ஏடிஎம்ல எப்படி நகை வரும், அது எப்படி அந்த மிஷினுக்குள்ளேருந்து எப்படி நகை வரும், எந்த மாதிரி ஆர்டர் பண்ணோன்னே எங்கள் வீட்டில் இருக்கிற குக் அக்கா அவங்கெல்லாம் கேட்டாங்க, பர்வீன் அக்காலாம், சார் அது எப்படி சார் வரும், அது வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து இப்போ தான் நான் ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கல்யாண் ஃபேமிலி எங்களை அப்பப்போ நான் சந்திச்சிருக்கேன் சார் எல்லாம். அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் ஒரு பிராண்டாக இப்படி அசோசியேட் ஆகுன்றதை நான் இப்போ எதிர்பார்க்கல. இப்போது ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் ஐடியா சொல்லும்போது சரி இதை பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் கல்யாண் ஃபேமிலி, அவங்களுடைய லெகசி தெரியும், அவங்க அணுகுமுறை, அவங்க பழகும் விதம் எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவங்களுக்கு முதல்ல நன்றி, என்னை இதுக்கு அசோசியேட் பண்ணதுக்கு. தேங்க்யூ சார். இன்னொரு ரீசன், கோல்டு, தங்கம், அதுக்கு எப்போவுமே வேல்யூ இறங்குனதே இல்லை, வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் தங்கம் வாங்குறதுன்றது நம்ம சும்மா கேஷுவலாக போய் வாங்குறது இல்லை. நான் பர்சனலாக அப்படி தான், ஒரு நல்ல நாள், ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃபுக்கு பர்த்டே, இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு வெட்டிங், அதுக்காக நான் நல்ல நாளில் நல்ல நினைவுகளுக்காக மட்டுமே நம்ம தங்கம் வாங்குகிறோம். ஸோ இந்த பிராண்டோட அசோசியேட் ஆகும்பொழுது அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் இருக்க நல்ல நாட்களில் நானும் எங்கேயோ அசோசியேட் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக அதில் இருந்தது. அதனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதை கொண்டு போய் இவங்க சேர்த்த விதம் அமேசிங்காக இருக்குது. என்னை பார்க்குற எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் நேற்று நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் மதுரையில், நீங்கள் நாளைக்கு கடலூருக்கு போகணுமே, நீங்கள் என்ன இன்னும் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அது நாளைக்கு தான் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டேன், சந்தோஷம். மீண்டும் ஒன்றே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச்.
ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்க சார்பா கேட்டுக்கிறோம் சார். உங்களுக்கு வந்து ஜுவல்லரி அப்படின்னு வந்தா வாட் யூ லைக், கோல்டா சில்வரா, என்ன ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு எது கிஃப்ட் பண்றாங்களோ அதான் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு நான் கோல்டு எல்லாம் எனக்கு நான் சூஸ் பண்ணதே இல்லை. ஆர்த்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, சிவாவை ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து ஒரு கோல்டோட தான் நம்ம வந்து ஒப்பிடணும். பட் ஃபன் கொஸ்டின் ஃபார் சிவா. ஆமா, ஆர்த்திக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நகை வாங்கி தந்தீங்க, எப்போ வாங்கி தந்தீங்க? ஆர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ரிங் தான் வாங்கினேன். ஓகே. எனக்கு கல்யாணத்து டைமில் வாங்கினது தான். அப்போ ரிங் வாங்க மட்டும்தான் காசு இருந்துச்சு. ஸோ ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்கை சாதாரணமாக கொடுத்தீங்களா இல்லை நீல் டவுன் பண்ணி அந்த ப்ரப்போசல் அந்த மாதிரி கொடுத்தீங்களா? அவ்வளோலாம் தெரியாது. அவ்வளோ ஒன்றா பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஓவர் ஆக்ட் பண்ணுறான்ட்டு. இல்லை அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்குறது தான். அவ்வளோதான். பிடிச்சிருக்கா பாருங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். இப்போ சொல்லும் போதே எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. உங்களை வந்து பல வருஷமா தெரியும் இல்லையா சார், எந்த கொஸ்டின் நான் கேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நானும் அப்போ அந்த மோடுக்கு போயிடுறேன். இதையும் ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் சிவா, நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க, எந்த நகை வாங்கி கொடுத்தீங்க? நான் இப்போ ஒரு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும்தான் கடைக்கு போவேன். அவங்க பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா? அதில் பாதிக்கப்பட்ட ஆண்கள்ல நானும் ஒரு தான். அது ஸோ அதுதான் அவங்களுக்கு வர மாட்டாங்க. நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்டா? பசங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லையே. நமக்கு என்ன இருக்குது, ஒரு செயின் இருக்குது, ஒரு ரிங் இருக்குது, ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. நம்ம இதில் ஒன்றும் வெரைட்டி இல்லை. பெண்களுக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்குது கடை ஃபுல்லாக. அது அதுல பிடித்த நகை பொருள் என்ன? ஓ, இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆமா, ஆரம். ஆரம். ஓகே, கரெக்டா சொல்றேனா? கரெக்டா சொல்றீங்க. இது சோக்கர். ஓகே. இதுக்கு மேல அந்த ஆரம். ஆரம் தான். நான் எப்ப போனாலும் ஆர்த்தி இது பாருன்னு. எனக்கு இதையே எப்ப பார்த்தாலும் வாங்கி கொடுப்பீங்க. ஃபேண்டாஸ்டிக். இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூஸ்வலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, என்னப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் மாறுது இல்லையா சிவா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஏன் கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பையே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்ரிசியேஷனும் கூட. இது மக்களுக்கும் தெரியும், என்னை விட அதிகமாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் இங்கே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது எப்போவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்புக்கும் சரி. அண்ட் ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்த வாங்கியிருக்கோம் அப்படின்றது. இப்போ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்குறதை விட, இல்லை வேற ஏதாவது ஒன்று வாங்குறதை விட கோல்டுன்றது என்றைக்குமே லைஃப்பில் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆக போகுது. பியூட்டிஃபுல். அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல சொல்லும் பொழுது லேண்ட் வேர் இட் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி. ஃபைனலி உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும். இல்லாட்டி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு, டிரெக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோ-ஆங்கர்ஸ்க்கும் கிஃப்ட் பண்ணலாமே, முன்னாள் கோ-ஆங்கர்ஸ்க்கும் பண்ணிடா போச்சு. போய் உள்ள போய் இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் தப்பான நீங்க என் கவுண்டர்ஸ் எல்லாம் தாங்கிட்டு இருக்காவே உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். It is my pleasure once again to meet you at every single stage. நீங்க வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களை மீட் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதே is a big pleasure. Thank you so much. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ண அந்த இப்பயும் எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் ப்ளூ பர்ஸ் நாங்கள் ஃபோனில் வச்சுருக்கோம், ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Absolutely. அதில் வந்து the true star அப்பவும் சொக்க தங்கம் was always சிவகார்த்திகேயன் தான். Thank you so much Shiva. On behalf of the Kalyan family, we welcome you for the inauguration. நாங்கள் வீடியோ உட்காந்து we were thinking இது நமக்கே ரொம்ப புதிய ஒரு பிராண்டு. അപ്പോൾ we wanted to come out with the best person. അപ്പോൾ ആര് വേണം எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் ரைட் ஃப்ரம் மை ஃபாதர் டு எங்களோட குட்டி பசங்க எல்லாரும், நான் கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க, எல்லாருமே கூட உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நீங்கள் எப்படி தான் இந்த
உங்களுக்கு how you are able to capture the audiences உங்க சுவாமி புண்ணியம் தான் ஆக்சுவலாக. அப்போ உங்க கையால நமக்கும் அந்த பாக்கியம் இட் ஷுட் ஃப்ளோ. நிச்சயமா சார், ரொம்ப 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 எனக்கும் சந்தோஷம். நான் இப்போ தான் சார்கிட்ட சொன்னேன், அங்கே சேவன் ஷூட்டில் இருக்கும்போது தண்டை டீ போட்டு இந்த பாட்டிலாம் நேற்று வந்தாங்க ஷூட்டுக்கு. உன்னை டிவியில் பார்த்தோம், ஏடிஎம்னு சொன்னீங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சு இது ஆல்ரெடி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெரி ஹாப்பி டு ஜாயின் கல்யாண் ஃபேமிலி. தேங்க்யூ. ஷோரூம் இனாகரேஷனுக்கு உங்களுடைய உங்க வீச்சு பிள்ளை, உங்களுடைய மாவீரன், உங்களுடைய சந்தோஷமான நாள். அதுவுமா ATM உடைய இனாகரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லேம்ப் லைட்டிங் செரமனி. தங்கம் வாங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க வந்து சிறப்பா இருக்கணும், இன்னும் நிறைய தங்கம் வாங்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஷோரூம் வித் their brand ambassador உங்களுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள்.